வணக்கம். இன்றைய நமது அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான கருத்து கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் அவர்கள் எழுதின தினசரி தியானம் புத்தகம் இருக்கு இல்லையா? ஆமா, அதிலிருந்து செப்டம்பர் 18, அதாவது புரட்டாசி 2 அந்த தேதிக்கான ஒரு சிந்தனை. தலைப்பு ரொம்ப சிம்பிள், திரை. திரை. ஆமா. இந்த திரை அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால என்ன இருக்கு, இது எதை மறைக்குது, இத புரிஞ்சுக்கிறது தான் இன்னியோட நம்ம நோக்கம்னு வச்சுக்கலாமே. சரி. சுவாமி சித் பவானந்தரோட பார்வையில இந்த திரை எப்படி நம்ம பார்வைய, குறிப்பா உள்ளுக்குள்ள இருக்கிற எதையோ பார்க்க விடாம தடுக்குது, அதை எப்படி விளக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு சின்ன சிந்தனை தான், ஆனா இதுக்குள்ள பெரிய ஆழம் இருக்கிற மாதிரி தோணுது. நிச்சயமா எத்துக்கு வருது இல்லையா? நமக்கும் ஏதோ ஒரு உண்மைக்கும் நடுவுல ஒரு திரை நிஜமாவே இருக்கா? ஆமா, அந்த வேண்டுதல் நேரடியாவே விஷயத்தோட மையத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது பாருங்க. நீங்க கேட்ட மாதிரி நமக்கும் ஏதோ ஒன்றை பார்க்க விடாம ஒரு திரை இருக்கிறது தான் இங்க முக்கியமான புள்ளி. ஆனா முதல்ல ஒன்னு தெளிவுபடுத்திக்கணும், இது நம்ம தியேட்டர்லயோ வீட்லயோ பாக்குற துணித்தறி மாதிரி ஒரு பொருள் கிடையாது. ஓ, சரி சரி. சுவாமிஜி அதை ரொம்ப தெளிவா சொல்றாரு. இது முழுக்க முழுக்க ஒரு உருவகம். அவர் வார்த்தைகளையே சொல்லணும்னா, உள்ளிருக்கும் தெய்வத்தை காண ஒட்டாது மறைத்திருப்பது அஜ்ஞானம் என்னும் திரை. அஜ்ஞானம்? அப்படியா? ஆமா. அப்போ இந்த திரைங்கிறது என்ன? அஜ்ஞானம், அறியாமை, இல்லனா மெய்யறிவின்மைன்னு சொல்லலாம். ஓகே. நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்கிற அந்த உண்மை, அந்த தெய்வீக தன்மை, அதை நாம உணராம இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற ஒரு மறைப்பு சக்தி தான் இது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த திரை நமக்கு வெளியில எங்கேயும் இல்ல, நமக்கு உள்ளேயே தான் இருக்கு. உள்ளேயேவா? ஆமா, நம்ம மனசுக்குள்ள, நம்ம பார்வைக்குள்ளேயே இருக்குது. சரி, அஞ்ஞானம்னா அறியாமைன்னு சொல்றீங்க. ஓகே. ஆனா அறியாமைன்னு பொதுவா சொன்னா கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கே. அது எதால ஆனது? அதாவது அந்த திரையை நெய்யற நூல் எது? நல்ல கேள்வி. அதுக்கும் சுவாமி சித்பாமனந்தர் விளக்கம் தராரு. சில உதாரணங்கள் சொல்றாரு பாருங்க. முதல்ல ஆசாபாசங்கள். ஆசாபாசங்கள். ஆமா, இதுனா என்ன? நம்மளோட தனியாத ஆசைகள், பற்றுதல். ஒரு பொருள் மேலேயோ, ஒரு நபர் மேலேயோ, இல்ல ஒரு நிலைமை மேலேயோ நம்ம வைக்கிற ஒரு பிடிப்பு. உதாரணத்துக்கு, ஒரு விஷயத்த நாம அடையணும்னு நினைக்கிற அந்த தீவிரமான ஆசை கூட மத்த விஷயங்களை சரியா பார்க்க விடாம நம்ம கண்ணை மறைக்கலாம் இல்லையா? ஆமா ஆமா. ஆனா ஆசை ஒரு ஃபில்டர் மாதிரி ஆயிடும். நிச்சயமா. அதுக்கு அடுத்ததா அவர் சொல்றது அபிப்பிராயங்கள். அபிப்பிராயங்கள் முன் முடிவுகள் மாதிரிங்களா? அதேதான். இது ரொம்ப முக்கியமானது. நம்மளோட சொந்த வெறுப்புல இருந்தும் நம்ம அனுபவங்கள்ல இருந்து உருவாகிற கருத்துக்கள், சில ஆழமா பதிஞ்சு போன எண்ணங்கள், முன்முடிவுகள். இப்போ ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க தோற்றத்தை வச்சு, இல்ல அவங்க பேசுறத வச்சு இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு நம்ம முடிவு கட்டிடுறோம் பாருங்க. ஆமா, நடக்குது. அது கூட ஒரு திரைதான். உண்மை நிலவரம் வேற மாதிரி இருக்கலாம், ஆனா நம்ம அபிப்பிராயம் அதை சரியா பார்க்க விடாது. சரிதான். முதல் பார்வையிலேயே தப்பா எடை போட்டுறோம் சில சமயம். அடுத்து என்ன சொல்றாரு? அடுத்து வெறுப்பு. வெறுப்பு. சில பேர் மேலேயோ சில விஷயங்கள் மேலேயோ நமக்கு இருக்கிற ஒரு கசப்புணர்வு, இல்லனா வெறுப்பு. இந்த வெறுப்பு மனசுல இருந்தா சம்பந்தப்பட்டவங்க செய்யற நல்ல விஷயம் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆமா. அதாவது கர்வம், அகம்பாவம், கர்வம், நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணம். இந்த செருக்கு வந்துட்டா அவ்வளவுதான். மத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்க மாட்டோம், நம்ம தப்போ ஒப்புக்க மாட்டோம். இது உண்மையை உணர்றதுக்கு ஒரு பெரிய தடைக்கல் மாதிரி. அப்போ இந்த ஆசை, அப்புறம் அபிப்பிராயம், அப்புறம் வெறுப்பு, செருக்கு, இந்த 4 தான் அந்த அஜ்ஞானம்ங்கிற திரைய நெய்யற நூல்களா? ஆமா. இதுங்க எல்லாம் சேர்ந்துதான் நம்ம பார்வைய மறைக்குதுன்னு சொல்றாரு. இது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா புரியுது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு கண்ணாடி, அது கலங்களா இருந்தா வெளியில இருக்கிறது தெளிவா தெரியாது. அதேதான். அதே மாதிரி நம்ம மனசுல இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ஆசை, வெறுப்பு, கர்வம், இதெல்லாம் இருந்தா நமக்கு முன்னாடி இருக்கிற உண்மைய, அது மனுஷங்களா இருக்கலாம், சூழ்நிலைகளா இருக்கலாம், ஏன் நமக்குள்ளேயே இருக்கிற அந்த ஒளியா கூட இருக்கலாம், அத உள்ளது உள்ளபடி பார்க்க முடியாம போயிடுது. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த உருவகம் ரொம்ப பொருத்தம். இப்போ இங்கதான் சுவாமிஜி ஒரு முக்கியமான, அதே சமயம் ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த ஒரு தீர்வையும் சொல்றாரு. ஓ, தீர்வு இருக்கா? எப்படின்னு? இருக்கு. இந்த திரைய எப்படி நீக்கிறது? இதுக்கு பெரிய மந்திரமோ தந்திரமோ தேவையில்லைங்கிற மாதிரி தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இக்குறைபாடுகளை எல்லாம் களையுங்கள், திரையும் நீக்கப்படுகிறது. பாருங்க எவ்வளவு நேரடியா இருக்கு. ஓ, அப்படியா? அப்போ திரைய தனியா நீக்க முயற்சி பண்ண வேணாம். வேணாம்.
அதுக்கு காரணமான விஷயங்களை நீக்கினா போதும்னு சொல்றாரா? இது சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, அதாவது நோய சரி செய்யாம நோயோட அறிகுறிய மட்டும் சரி செய்ய பாக்குற மாதிரி இல்லாம மூல காரணத்தையே சரி செய்ய சொல்றாரு. கரெக்ட். மூல காரணத்தையே சரி செய்யணும். ஆனா இந்த ஆசை, வெறுப்பு, கர்வம் இதெல்லாம் களையறது அவ்ளோ சுலபமா? அதுதான் பெரிய கேள்வியா இருக்குமே. சுலபம்னு சொல்ல முடியாதுதான், ஆனா சாத்தியம்னு சொல்றாரு. இது ஒரு செயல்முறை, ஒரு ப்ராசஸ் மாதிரி. ஒரு ப்ராசஸ். இன்னைக்கு முடிவு பண்ணி நாளைக்கு காலையில இந்த திரையெல்லாம் காணாம போகாது. நம்ம மனசுல இருக்கிற இந்த மாசுகளை, அதாவது இந்த ஆசை, வெறுப்பு, கர்வம், தப்பான கருத்துக்கள், இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அடையாளம் கண்டு முதல்ல அடையாளம் காணணும். ஆமா, அதை குறைக்க முயற்சி செய்யணும். இதுக்கு தொடர்ச்சியான சுய பரிசோதனை, விழிப்புணர்வு, கொஞ்சம் மன உறுதியும் தேவை. சரி. நம்ம உள்ளத்தை தூய்மைப்படுத்த அந்த பார்வை தானாக தெளிவாகுங்கிறது தான் அவர் சொல்ற கருத்து. இப்போ ஒரு ஜன்னல் கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரே அழுக்கு படிஞ்சிருக்கு. அதை துடைக்க வெளியில இருக்கிற காட்சி தெளிவா தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா? ஆமா ஆமா, புரியுது. அது மாதிரி தான் இதுவும். அப்போ இது ஒரு தொடர் முயற்சி தேவைப்படுற விஷயம். சரி, இந்த கருத்தை இன்னும் ஆழமாக்குறதுக்காக சுவாமிஜி இங்க தாய்மானவர் பாடலையும் மேற்கோள் காட்டுறாரு இல்லையா? ஆமா ஆமா. அந்த பாடல் எம்ம வினையை இறை எமப்பார் காட்டாத அம்மை திரோதை அகழுநாள் என்னாளோ. இதுவும் ஒரு ஏக்கத்தோட ஒரு வேண்டுதல் மாதிரி தான் இருக்கு. இதுல வர்ற திரோதைங்கிற சொல்லுக்கும் சுவாமிஜி சொல்ற திரைக்கும் தொடர்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு. ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. திரோதை அல்லது திரோதான சக்திங்கிறது இது சைவ சித்தாந்தத்துல சொல்ற ஒரு கருத்து. பொதுவா அது இறைவனோட மறைத்தல் சக்தியை குறிக்கும். ஓ, மறைத்தல் சக்தியா? ஆமா. ஆனா தாய்மானவர் இந்த பாடல்ல அதை எப்படி பயன்படுத்துறாருன்னா, நம்மளோட வினை, அதாவது நம்ம கர்ம வினைகள், நம்ம செயல்கள், நம்ம மனப்பதிவுகள், அதுதான் இறைவனை நமக்கு காட்டாம மறைக்கிற அந்த சக்தியா அம்மை திரோதை இருக்குதுன்னு சொல்றாரு. நம்ம வினையேவா? ஆமா. எம் வினை இறையை காட்டாத அம்மை திரோதை. நம்ம வினைதான் இறைவனை காட்டாத அந்த மறைக்கும் தாய் மாதிரி. அந்த மறைப்பு சக்தி அகலும் நாள் என்னாளோ அப்படின்னு ஏங்குறாரு. ஓஹோ, இது ரொம்ப ஆழமா இருக்கே. ஆமா, இது சுவாமி சித்பவானந்தர் சொன்ன கருத்தோட ரொம்ப அழக பொருந்தது பாருங்க. சுவாமிஜியும் நம்ம ஆசை, அபிப்பிராயம், வெறுப்பு, செருக்கு மாதிரி நம்ம மனநிலைகளும் குறைபாடுகள் தான் திரைன்னு சொன்னாரு. ஆமா. தாய்மானவர் அதை ஒட்டுமொத்தமா வினைன்னு சொல்றாரு. நம்ம செயல்களும் எண்ணங்களும் பழக்க வழக்கங்களும் தான் அந்த வினை பயனா மாறி ஒரு திரையா நிக்குது. ஆக ரெண்டு பேருமே சுட்டி காட்டுறது என்னன்னா, அந்த தடை நமக்கு வெளியிலிருந்து வரல, நமக்கு உள்ளேதான் இருக்கு. நமக்கு உள்ளேயெல்லாம் உள்வாகுது. சொல்லப்போனா நம்மாலேயே உருவாக்கப்படுது. அப்போ அதை நீக்கிற பொறுப்பும் நம்ம கிட்ட தான் இருக்கு. நிச்சயமா, அதுதான் விஷயம். அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததை வச்சு புரிஞ்சுக்கிறது இதுதான். இந்த திரைங்கிறது கண்ணுக்கு தெரியற ஒரு பொருள் இல்ல. அது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற தடைகள் தான். நம்ம அறியாமை, நம்ம விருப்பு வெறுப்பு, நம்ம கர்வம், நம்ம முன்முடிவுகள், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவை. இதுதான் நமக்கு முன்னாடி ஒரு மறைப்பை ஏற்படுத்துது. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த திரைய விளக்குற சாவியும் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆமாம். அதுதான் மன தூய்மை. நம்ம கிட்ட இருக்கிற அந்த எதிர்மறையான விஷயங்களை, அதாவது திரைய உருவாக்கும் அந்த நூல்களை நாமளே கொஞ்சம் கொஞ்சமா அகற்ற முடியும். ஆமாம். இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். என்னது? சுவாமிஜி இந்த திரைய உள்ளிருக்கும் தெய்வத்தை காண ஒட்டாது மறைப்பதுன்னு சொல்றாரு. இது ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலை பற்றியது, உண்மைதான். ஆனா இந்த உருவகத்தை நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் பொருத்தி பார்க்கலாம் இல்லையா? எப்படி? இந்த திரை, அதாவது நம்ம ஆசை, வெறுப்பு, முன்முடிவு, கர்வம், இதெல்லாம் வெறும் இறை தரிசனத்தை மட்டும் மறைக்கல. ஒருவேளை நம்ம அன்றாட வாழ்க்கையில உண்மையை உணர்வதற்கு இது தடையா இருக்கலாம். ஆமா, சரிதான். மத்தவங்கள சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு பிரச்சனையை தெளிவா பார்க்கறதுக்கு, சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு கூட இந்த உள்மனத்திரைகள் தடையா இருக்கலாம் இல்லையா? நிச்சயமா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாம் அடிக்கடி சொல்றோமே, அவன் இந்த மாதிரி பயாஸ்டா இருக்கான், அவளுக்கு ப்ரீகன்சீவ் நோஷன்ஸ் ஜாஸ்தின்னு. ஆமா ஆமா. இதெல்லாம் ஒரு வகையில இந்த அபிப்பிராயம்ங்கிற திரை தானே. அதேதான். அது உண்மையா அதோட இயல்புல பார்க்க விடாம தடுக்குது. ஒரு மீட்டிங்ல ஒருத்தர் சொல்ற கருத்தை அவர் மேல நமக்கு இருக்கிற தனிப்பட்ட விருப்பு வெறுப்ப வச்சு எடை போட்டா கருத்தோட உண்மையான மதிப்பு நமக்கு தெரியாம போயிடும். இதுவும் திரைதான். அருமையா சொன்னீங்க. இதனாலதான் இந்த திரைய விளக்குறதுங்கிறது வெறும் ஆன்மீக பயிற்சி மட்டும் இல்ல, அது ஒரு சுய முன்னேற்ற பாதையும் கூட. சுய முன்னேற்ற பாதையா? ஆமா. தன்னை அறிதல், சுய சீர்திருத்தம், இதோட எல்லாம் இதுக்கு நேரடி தொடர்பு இருக்கு.
நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள், குணங்கள், பழக்க வழக்கங்களை நாமளே கவனிச்சு அதை மாத்திக்க முயற்சி பண்றதுதான் இந்த திரையை விளக்குறதுக்கான வழி. இது ஒரு தொடர்பயணம், ஒரு நாள் வேலை இல்ல. நம்ம வாழ்க்கையில நாம தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு உள்முக பயணம் இது. சரி. இந்த இடத்துல இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களையும் கொஞ்சம் யோசிக்க வைக்க விரும்புறோம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க பார்வையில, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இந்த மாதிரி திரையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது ஆன்மீகமா, இறைவனை பார்க்க தடையா இருக்கிற திரைன்னு மட்டும் யோசிக்காம, உங்க அன்றாட வாழ்க்கையில யோசிங்க. உங்க வேலை இடத்துல, உங்க குடும்ப உறவுகள்ல, நண்பர்கள் கிட்ட பழகும்போது, ஒரு புது விஷயத்த கத்துக்க முயற்சி பண்ணும்போது, ஏன் உலக நடப்புகளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது கூட, எது உங்க தெளிவான பார்வைய தடுக்குது? நல்ல கேள்வி. உங்களுடைய எந்த ஆசைகள், எந்த பயங்கள், எந்த கோபங்கள், எந்த முன்முடிவுகள் ஒரு திரை மாதிரி செயல்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது உண்மையிலேயே ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த திரைகளை நம்ம அடையாளம் கண்டுகிட்டாலே போதும். ஆமா. அதை விளக்கறதுக்கான முதல் படியை எடுத்து வச்ச மாதிரி தான் இந்த மூலம், அதாவது தினசரி தியானம் நூல், இறைவனை காண திரைய விளக்க சொல்லுது. சரி, அது ஒரு உயர்ந்த லட்சியம். ஆனா ஒரு படி கீழே இறங்கி வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையை எடுத்துக்குவோம். இங்க நம்ம முன்முடிவுகள்ங்கிற திரைய விளக்க முயற்சி செஞ்சா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஒரு பிரச்சனையோட 2 பக்கத்தையும் பார்க்க முடியுமா? நம்மளோட தனியாத ஆசைகள்ங்கிற திரைய கொஞ்சம் விளக்கினா மனசுல கொஞ்சம் அமைதி பிறக்குமா? ஒரு திருப்தி கிடைக்குமா? ஆமா. நம்ம வெறுப்பு, கோபங்கிற திரைகளை விளக்கினா, ஒரு மனுஷனையோ, ஒரு சூழ்நிலையோ கொஞ்சம் கருணையோட பார்க்க முடியுமா? முடியும் தானே. மத்தவங்கள பத்தி நம்ம வச்சிருக்கிற அபிப்பிராயங்கள்ங்கிற திரைய விளக்கினா, நம்ம உறவுகள்ல ஏதாவது நல்ல மாற்றம் வருமா? ஒரு விஷயத்த எனக்கு இது பிடிக்காதுன்னு உடனே ஒதுக்காம, அது என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுக்கு இந்த திரைவிலகல் உதவுமா? இதுதான் உங்களுக்கான சிந்தனை கேள்வி. இதை நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும். இந்த உள்மன திரைகளை விளக்குறது மூலமா ஆன்மீக தெளிவு மட்டும் இல்லாம உங்க அன்றாட வாழ்க்கையில வேற என்னென்ன விதமான தெளிவுகள் பிறக்கலாம்? உங்க பார்வை எப்படி இன்னும் கொஞ்சம் விசாலமாகலாம்? உங்க முடிவுகள் எப்படி இன்னும் சிறப்பானதாக மாறலாம்? இது நீங்க உங்க அனுபவத்திலிருந்து யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒன்று. சுவாமி சித்பவானந்தர் கொடுத்த இந்த ஒரு சின்ன சிந்தனை பாருங்க, பல கோணங்களை யோசிக்க வைக்குது இல்லையா? நிச்சயமா. ரொம்ப ஆழமான சிந்தனை இது. இந்த திரை பற்றிய பார்வைய சுவாமி சித்பவானந்தர் மற்றும் தாய்மானவர் சிந்தனைகள் வழியா எங்களுடன் சேர்ந்து ஆராய்ந்ததற்கு மிக்க நன்றி. இது உங்களுக்கும் சில புதிய யோசனைகளை தந்திருக்கோம் நம்புறோம். மீண்டும் அடுத்த முறை உங்ககிட்ட இருந்து வந்த இன்னொரு முக்கியமான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்க திரைகளை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.